இதுதான் ப்ரொடக்ஷன் கன்சோல் நினைக்கிறேன். வாங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ரோஷன், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ எம்ஓஜி ஸ்டுடியோவில் நம்ம வந்து செகண்ட் டைமாக ஒரு மிராக்கிள் கேமிங் சீசன் 2 வந்து பண்ண போகிறோம்னு நம்மகிட்ட சொன்னப்போ, ஸோ டேரக்டர் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க, டேரக்டர் ஜோன்சன் சார். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, எப்போதுமே நம்ம வந்து ஒரு மாண்டேஜ் ஷாட்டாவோ இல்லை ஒரு கிளிம்ஸாவோ கிளிப்ஸாவோ தான் போட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஒரு ஷூட்டாக ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, மொத்த டீமுமே ஒரு டீம் ஒர்க்காக நம்ம சேர்ந்து பண்ணணும். ஸோ அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது டாக்டர் ஜெயின் மேம். ஸோ அவங்களுக்கே நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். ஸோ இந்த சாட்சி யாரோடது பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஓஜிலே ரொம்ப வருஷமாக இருக்கிற மிஸ்டர் சண்முகம் அவங்களோடது தான். ஸோ அவரோட லைஃப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பாட்டை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்பவே டச்சிங்கானது எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து அவரோட கடைசி ஸ்டெப்பில் இருந்தாலும் என்னைக்கு ஒரு காடை வந்து முழுசாக ஏற்றுக்கிறானோ அன்னைக்கு வந்து அந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மாறும் அப்படிங்கிறது வந்து இவரோட சாட்சியிலேருந்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த சாட்சி மூலயமா மக்களுக்கு வந்து ரீச் ஆகணும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நல்ல வியூஸ் நமக்கு போயிட்டு இருக்கு, நல்ல வரவேற்பும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம மோட்டிவ் என்னன்னா, ஒரு நிஜத்தை நிஜமாவே அப்படியே திரைக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆகணும். மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.